கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதராக இருக்கும்போது அநேக ஆத்துமாக்களை ரசித்து கொண்டார். தன்னிடம் வந்தவர்களுக்கு அநேகருக்கு சுகம் கொடுத்தார், அநேகர்களை விடுவித்தார். இன்றைக்கும் அவர் இந்த பூமியில இல்லை, ஆனால் பரலோகத்தில் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார், அநேகர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அநேகரை விடுவிக்கிறார், அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் எப்படி இருந்தாரோ அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொன்ன மாதிரி தேவனாய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு உன்னதமான தலைவராய் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில நம்ம கூட இருக்கிறவர்கள் ஒரு சில வேளையில் அவங்க நல்லவர்களா இருந்தாலும் சில வேளைகளை மாறி போகிறார்கள். அவர்கள் முடிவு வரைக்கும் நல்லவர்களா இருக்கிறதில்லை, ஒரு வேளையில மாறுகிறார்கள். ஒரு சில தலைவர்கள் அநேக வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, ஆனால் சில வேளையில அவர்களால் செய்ய முடிய மாட்டுது, மாறி போகிறார்கள். ஆனா அது போல இல்லை, தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே செங்கடலை பிளந்த தேவன் தான் இன்றைக்கும் உயிரோடு இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆத்துமாக்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்று இன்று ஒரு நாளும் மாறாத தேவன், நம்மை அழைத்த தேவன். அவர் உண்மை உள்ளவர், என அவர் மாறாதவர். அவர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்கள்ல நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம், இல்லை நம்ம யாருக்காவது 2 நாள் ஜெபித்திருப்போம், பதில் வராமல் இருக்கலாம். ஒரு சில காரியத்திற்கு நாம ஜெபித்திருப்போம், பதில் கிடைக்காமல் இருக்கிறார். ஆனால் தேவன் மாறுகிறவர் அல்ல. நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய ஜெபத்தையும் அவர் காண்கிற தேவன், நம்முடைய அவருடைய துரத்தில் வைத்துக் கொள்கிற தேவன். ஏற்றவேளை அதுக்கு நமக்கு பதிலை தருவார். அவர் மாறுகிற தேவன் அல்ல. அது சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு முன்னதாக வந்தா அது நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரதா இருக்கும். நமக்கு ஏற்ற வேலை கொடுக்கும்போது தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அவர் தேவன் மாறாத தேவன். நான் அந்த விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். அவர் இன்றைக்கும் என் ஜெபத்தை கேட்பார், இன்றைக்கும் என் கண்ணீருக்கு பதில் தருவார், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார், எனக்கு அற்புதங்களை செய்வார், எனக்கு வழிகளை திறப்பார், எனக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போறார். எரிகோவின் தடையை உடைத்தவர் என் தடையை மாற்றுவார் என்று வழிகள் திறக்கிற அற்புதம் செய்த தேவன் எனக்கும் வழி திறக்கும் அற்புதம் செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அற்புதங்களையும் செய்வார், வழிகளை திறப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தகப்பனே. அந்த தேவனே ராஜா, நீர் அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், மாறாத தேவனாகிய உம்மை நம்புகிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து எங்கள் ஜெபத்திற்கும் எங்கள் கண்ணீருக்கும் எங்கள் கூக்குரலுக்கும் பதில் தருவீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.